சில பேர்த்துக்கு வேலை இல்லாதவங்க, அரசியல்ல முகவரி இல்லாதவங்க, தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க, தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடிய, உள்ளூர்ல நின்னாலும் தோல்வி, வெளியூர்ல போய் நின்னாலும் தோல்வி, தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்துல வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை, உண்மைக்கு மாறான கருத்துக்களை, அவதூறு கருத்துக்களை பரப்புறதுல மட்டும்தான் கொள்கையா இருக்காங்க. அந்த அவதூறு கருத்துக்களை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எங்களுடைய நோக்கம் அரசினுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து, அரசியல் என்பது ஒரு நாகரிகமா இருக்கணும். ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவங்களா இருக்கணும். சொல்லக்கூடிய கருத்துக்கள் யாரும் புண்படாத அளவுக்கு, யாருடைய மனமும் வேதனைப்படாத அளவிற்கு, யாரையும் பழிச்சொல் சொல்லாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அந்த மாதிரி பழக்கமும் படாதவங்க, பக்குவப்படாதவங்க, அரசியல்ல முதிர்ச்சியை அந்த நிலைக்கு வராதவங்க, அரசியலுக்கு தகுதி இல்லாதவங்க இது போல வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. அதனால அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கிறதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன? அரசனுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும், மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதை சிறப்பாக திராவிட மாடல் அரசு முதலமைச்சர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களையும் அந்த பணிகளை செய்ய வைக்கின்றனர்.